தனிஸ்லா செல்வநாயகம் எட்வர்ட் பிலோமினால் இவருடைய ஆன்ம நித்திய இளைப்பாற்றடைய வேண்டிக் கொள்வோம். திலர் பெர்னாண்டோ ஸ்ரீமலருடைய ஆன்ம நித்திய இளைப்பாற்றடைய வேண்டிக் கொள்வோம். ஆண்டனி பெர்னாண்டோ பத்தலமி பெரேரா, மேரி ஏஞ்சல் ரொட்ரிகஸ், ஜெய்சிலன் பெரேரா, தத்துவசாமி பெர்னாண்டோ, அகஸ்டின் பெரேரா, மோனிகா பெர்னாண்டோ, பெலாராயன், தாமஸ் பெர்னாண்டோ, லூர்து மேரி முரால், போனிபாஸ் பெர்னாண்டோ, அருட்சகோதரி நெஃபோர் மேரியினுடைய ஆன்ம இளைப்பாற்றலை வேண்டிக் கொள்வோம். மைக்கேல் ராஜ் குடும்பத்தின் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த மைக்கேல் ராஜ், கிறிஸ்டின் அம்மார், அந்தோனி குருஸ், மரிய சேவியர், இருதயம், மரிய சூசே, வியாகுலம் என்னுடைய ஆன்ம இளைப்பாற்றலை வேண்டிக் கொள்வோம். நசரேத் பீராயின் சேசம்பால், வில்ஃபில் பெர்னாண்டஸ், சேவியர் அம்மாள், இருதய சாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், சிஸ்டர் எமிரிட்டா மேரி, சிஸ்டர் ஜார்டினா மேரியுடைய ஆன்ம இளைப்பாற்றலை வேண்டிக் கொள்வோம். அரோமா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தூய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர வேண்டியும், மாணவ மாணவியர் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், அவரது குடும்பங்கள் தடைகள் நீங்கி மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிக் கொள்வோம். பலவேந்திரன், கனகம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்கா மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நமது பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற எண்ணற்ற ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். தொடர்ந்த இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் உடனிருப்பும் நம்மை நேரிய பாதையில் வழிநடத்தி அவர் விரும்புகிற வாழ்வை வாழுகிற சாட்சிய வாழ்வை நமதாக்கிக் கொள்ள இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். இன்றைக்கு நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோய் நலமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து அவரிடத்திலே தொழுநோய் நீக்கும்படியான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற பொழுது ஆண்டவர் விரும்பினாலா என்கிற கேள்வியை கேட்டு நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்கட்டும் என்று சொல்லி அவருடைய நோயை நீக்குகிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடவுளின் விருப்பம் எல்லா மனிதரும் நலமான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை, சமாதானம் நிறைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான். இந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுது சீர்குலைக்கப்படுகிறது என்று சொன்னால், மனிதன் எப்பொழுது கடவுளை விடுத்து சுயநலத்தோடு பாவ சிந்தனைகளுக்குள் தன்னை மூழ்கடித்துக் கொள்ளுகிறானோ, தன்னை எப்பொழுது ஒரு மனிதன் கடவுளாக்கிக் கொள்ளுகிறானோ, பிற மனிதனை எப்பொழுது மதிக்காமல் நடக்கிறானோ, அப்பொழுது அவனுடைய மகிழ்ச்சி, நிறைவு, சமாதானம் அனைத்துமே அவனாலேயே சீர்குலைக்கப்படுகிறது. எனவே கடவுளின் விருப்பம் எப்பொழுதுமே தன்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான். எனவேதான் ஆண்டவர் விரும்பினாலா என்கிற கேள்வியை கேட்டு நான் விரும்புகிறேன், உனது நோய் நலமாகட்டும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக இறைவனுடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அன்பினால் நம் எல்லோரையுமே படைத்த கடவுள். நாம் பாவம் செய்தாலும் கூட நம் பாவத்தை அவர் வெறுக்கிறாரே ஒழிய பாவியை அவர் ஒரு நாளும் வெறுத்ததில்லை. நோயாளிகளை அவர் ஒரு நாளும் வெறுத்ததில்லை. எனவேதான் ஆண்டவர் பெரும்பாலும் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் நோயாளர்களோடு தன்னுடைய உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார். பாவிகள் என்று இந்த சமூகத்தால் ஒதுக்கி தள்ளி வைக்கப்பட்டவர்களோடு தன்னுடைய உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார். அதற்கு அடிப்படையான காரணம் என்ன? அவர்கள் நோய் இல்லாமல், பாவம் இல்லாமல், முழு நிறைவோடு, மன மகிழ்வோடு இந்த சமூகத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. எனவேதான் நோயாளிகளுக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி தன்னை ஒரு சிறந்த மருத்துவராக நோயாளிகளுக்கு மத்தியிலே சென்று அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஆண்டவருடைய விருப்பம் எப்பொழுதுமே இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. நாம் நலமான வாழ்வை வாழ வேண்டும், நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், நாம் நோய் நொடி இல்லாத வாழ்வை வாழ வேண்டும் என்பது தொடக்க முதல் இறுதி வரை இறைவனுடைய விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மாற வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் நாம் தான். நம்முடைய சுயநலத்தை நாம் மறுக்க வேண்டும். அன்பு செய்யாத தன்மையை நாம் மறுத்து அன்பு செய்ய வேண்டும். பாவம் இல்லாத நிலைக்கு நம்மை நாம் உயர்த்திக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியமாக அமைந்திருக்கிறது. இதை செய்தால் நாம் வேண்டி விரும்பி தேடுகிற அமைதியும் நல் வளமும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் எப்பொழுதும் நமக்கு சொந்தமாக இருக்கும். இறைவன் கொடுக்கக்கூடிய ஆசை அதுவாகவே இருக்கும் என்பதை ஆழமாக உணர்ந்து சுயநலம் தவிர்த்து பொதுநலம் பேணி எல்லாரோடும் நட்புறவோடு வாழ்ந்து எல்லாரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு ஜாதி மத இன உணர்வு மொழி உணர்வு பேதமில்லாத ஒரு வாழ்வை இந்த சமூகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் அப்படி வாழுகிற மனிதர்களுடைய உள்ளம் ஆண்டவருடைய ஆசீரால் நிறைவாக நிரப்பப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீராக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கடவுள் விரும்புகிற வாழ்வை வாழ்ந்து அவருடைய விருப்பம் போல நாம் எல்லா அருள் வரங்களையும் ஆசீரையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றிட தடையாக இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் சுயநலங்களையும் அன்பில்லாத தன்மையும் பாவத்தை அதிகமாக எதிர்நோக்குகிற மனநிலையை விட்டுக் கொடுக்க முடியாத அந்த சூழ்நிலைகளையும் இந்த நேரத்தில் நாம் பாவமாக கருதி எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய மனதை ஆண்டவரே எனக்கு தா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இந்த திருப்பலியின் வழியாக நாம் வேண்டி விரும்பி கேட்டு ஜெபித்துக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. இறைத்திருவசனங்கள் 1 முதல் 12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம்
10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதைச் சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாயிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைத்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட விட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இருபாலாவிலிருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராய் தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமுக்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசர்தான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைகளோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 137. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் ஆற்றல் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாலைகளை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார்.
மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நடமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். அன்பின் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையே தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களின் புறவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடமும் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதீனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் மேதகை அந்தோனி சாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. அன்பின் உறவில் சரணாக உன்னில் வாழ விழைகின்றேன். உங்கள் மொழியில் வழியிலே என்றும் வாழ நினைக்கின்றேன். அன்பே அமுதிவா, வாழ்வில் வழியவா, என்னில் வாழ்விடவா, இதய மன்னாவா, எல் இதயத்தின் பொழியாய்வா, எல் இதயமே உந்தன் எல்லிடமாக இதய வேந்தேவா, இதய மன்னாவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் திருமயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறைவிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் திருதயமே, என்றும் எரித்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் உங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும்
நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின்